ஐயோ! தெரியாம செகண்ட் டிகிரி போட்டோம் போலங்க. நான் மட்டும் போட்டது இல்லாம, என் தங்கச்சி செகண்ட் டிகிரி போட்டனால அவளுக்கு எக்ஸாம் தான் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அவ மார்னிங் எக்ஸாம் எங்க போட்டிருக்காங்கன்னா, காட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் காலைல 6 மணிக்கு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் எக்ஸாம் சென்டருக்கு. அதுவும் கூகுள் மேப்லாம் போட்டு போனோம். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில வந்து நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முன்னெச்சரிக்கையா வந்து பெட்ரோல்லாம் போட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நிறுத்தி நிறுத்தி தான் போணும். ஏன்னா வண்டி வந்து ஒரே இதா 60 கிலோமீட்டர் போக முடியாது இல்லையா? 20 கிலோமீட்டர் தான் போகணும். ஏன்னா பழைய வண்டி வேற. அது பார்த்தீங்களா காட்டுக்குள்ளலாம் போறோம். காற்றாலைலாம் வந்து இதெல்லாம் காற்றாலைலாம் வந்து எங்க ஊர் பக்கத்துலயே இருக்காதுங்க. நாங்க ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டுனோனே தான் காற்றாலைலாம் வந்துச்சு. ஒரு வழியா காலேஜுக்கு வந்து சேர்ந்தாச்சு. காலேஜ் என்னன்னா காட்டுக்குள்ள இருக்கு. என்னடா போர்டு இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படியோ கண்டுபிடிச்சு மேப்ப போட்டு கண்டுபிடிச்சு வந்துட்டோங்க. நாங்க முன்னாடியே வந்துட்டனால கொஞ்சம் காலியா தான் இருந்துச்சு. யாரும் வரல. ஆனா 2, 3 சார் மட்டும் வந்திருந்தாரு போல. நாங்களும் போய் சுத்தி முத்தி காலேஜ்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு இல்ல. ஸோ என் சிஸ்டருக்கு தான். அதனால நான் அவளுக்கு துணைக்காக தான் போயிருந்தேன். அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ சாப்பிட்டோங்க. அப்பதான் ஓரளவுக்கு திருப்தியா இருந்துச்சு. இன்னும் 3 டேஸ் இருக்குங்க. இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க.